லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. யாருக்கெல்லாம் அந்த கோடீஸ்வர யோகம் உடனடியா கிடைக்கும்? பாவகிரகங்கள் தான் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை திடீர்னு தரும். முக்கியமா ராகு 3, 6, 10, 11 சொல்லக்கூடியது உபஜயஸ்தானங்கள். இயல்பாவே ஒரு அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல இந்த பாவகங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா வலுவா இருக்கும். ராகுவோட தசா வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் உங்களை பீக்ல கொண்டு போயிடும். உங்களுக்கு திடீர்னு யோகம் வந்துடும். சில பேருக்கு இந்த யோகம் எப்படி வேலை செய்யும்னா, இந்து லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு லக்னம் இருக்கு. திடீர்னு ஒரு யோகத்தை தரக்கூடிய தன்மை என்பதை கொடுத்து விடுகிறது. ஸோ இதுக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. நிறைய விதிகளும் இருக்கு, இதுக்கு விதி விலக்குகளும் இருக்கு. நான் சொன்ன அமைப்புல இருந்ததுன்னா, நிச்சயமா உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா நீங்களும் ஒரு திடீர்னு அம்பானி ஆகக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவர்களா, திடீர்னு கீழே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பாவகிரகங்கள் ஒரு சுபமான இடத்துல போய் உட்கார்றது. ஒரு ஜாதகருக்கு இப்ப கடகராசியில யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ அங்க மேல குரு வந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். சுக்கிரன் சனி இணைவு இதுவுமே எப்பயுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு யோகம். அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். பொதுவாகவே வீட்டில் நிரந்தரமாக பணம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். ஜாதகத்தில் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய தைரியம் சொல்லக்கூடிய கிரகம் வலுத்திருந்தாலும் நல்லா இருக்கும். அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு நாளாவது ஒன்றா சேர்ந்து எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப செல்வ வளம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க குபேரனுடைய வழிபாடையும் லக்ஷ்மி தேவியுடைய வழிபாடையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு அப்படின்னாலே, இத்தனை பரிகாரம் இத்தனை விஷயம் சொன்னோம். இதை விட சிம்பிளா ஒரு விஷயம் இருக்கு. அது குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விரலையும் இப்படி ஒன்னா கூட்டி வைக்கிறோம் இல்லையா, இது குபேர முத்திரை. ஸோ நீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. இப்ப பொதுவா ஜோதிடம் அப்படிங்கிறதுல எல்லாருமே சொல்றாங்க, கோடீஸ்வரராக போறீங்க, அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போகுது. ஆனா என்னன்னா, இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அப்படி ஒண்ணுமே எங்க வாழ்க்கையில நடக்கலையே, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னொன்னு, ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ எவ்வளவோ பேர் அடிமட்டத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, ரொம்ப வருஷம் கூட ஆயிருக்காது, சில மாதங்கள்லயே அவங்களுக்கான கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கோடீஸ்வர யோகம் உடனடியா கிடைக்கும்? அதாவது திடீர் பணக்காரராகிறது. அந்த ஒரு படத்துல கூட இவர் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை பூச்சி தயாரிக்கிறாங்க அந்த மாதிரிலாம். அதாவது அந்த மாதிரி ஐடியாஸ், ஏன்னா அவங்களோட ஐடியாவை தான் நீங்க இங்க பாராட்டணும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படியே ட்ரெண்ட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்னு இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த ஐடியாஸ்க்காகவே நம்ம சில பேரை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம். அந்த மாதிரி மூளையை வச்சுமே பண்ணுவாங்க. சில பேருக்கு லக்ல கிடைக்கும், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லாட்ரி வாங்குறவங்க நிறைய பேர் பாருங்களேன், அவங்களாம் ரொம்ப மிக சாதாரணமாக இருக்கிறவங்க. நிறைய பேருக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார், திடீர்னு கோடீஸ்வரர் ஆகிட்டாரு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்ப்போம். இதெல்லாம் அந்த திடீர் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் தான். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இயல்பு ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய சில அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதாவது பொதுவாகவே பாவகிரகங்கள் தான் கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த யோகத்தை திடீர்னு தரும். முக்கியமாக ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் திடீர்னு ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. அப்போ இந்த பாவகிரகங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள்னு சொல்லுவோம். உபஜயம்னா அதிலே வந்துருச்சு. ஜெயம்னா வெற்றி, உபஜயம்னா உங்களுடைய வெற்றிக்கு உதவி செய்யக்கூடிய பாவகங்கள்னு அர்த்தம். இந்த 4 பாவகங்களுமே பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 சொல்லக்கூடியது உபஜயஸ்தானங்கள். அப்போது இது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த பாவகங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதிக்கு சில பேர் பினாமியாக வாங்க பாருங்க, அவங்களாம் திடீர்னு வாழ்க்கையில் பெரிய இந்த எலெக்ஷன் டைமில் வீடு கட்டுறவங்களாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்தது? எலெக்ஷனில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க அப்படியே அதை வச்சு வீடு கட்ட அவனோட சொந்த விஷயத்த பார்த்துருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு யோகங்கள்னா ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும். அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம், அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திசா புத்தி திடீர்னு கனெக்ட் ஆகும். அப்போ ராகு ஒரு சுபத்துவமாக எங்கே உட்காருவார், ராகு உட்காரக்கூடிய பாவகமும் அந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேஷம், ரிஷபம், கன்னி, மகரம் இந்த வீடுகள்லாம் ராகு இருந்தாருன்னா யோகம்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில், கடகத்துல எல்லாம். அப்போ அந்த இடம் ஒரு ஜாதகருக்கு 3ஆம் இடமாகவோ, நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடமாகவோ, 10ஆம் இடமாகவோ, 11ஆம் இடமாகவோ சுபத்துவம் பெற்று ஒரு லக்னாத் சுபரனுடைய அந்த புள்ளி நட்சத்திர காலம் வாங்கி
ஒரு லக்னாத் சுபருடைய அமைப்பு, அவரோட சேரக்கூடிய அமைப்பு, ஒரு குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டபுள் லாட்ரி மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த கிரகம் தசாபுத்தியும் வரணும். இப்போ ராகுவோட தசா வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் உங்களை வந்து பீக்கில் கொண்டு போயிடும். உங்களுக்கு திடீர்னு ஒரு யோகம் வந்துடும். சில பேருக்கு இந்த யோகம் எப்படி வேலை செய்யும்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டை யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருப்பாங்க, வாங்கினாலும் செத்து போயிடுவான். இவங்க 2 பேத்துக்கு தான் தெரியும், கொடுக்க வேண்டிய அமைப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு வரும். திடீர்னு ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு மிகப்பெரிய பணம் இவங்களுக்கு கிடச்சிரும், அது யாருன்னே தெரில, நம்மளே பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து சல்லீஸா வந்து ஒரு இடம் வந்து மாட்டும், அதோட ரேட் வந்து இன்னைக்கு பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு திடீர் யோகங்கள். அப்போ அந்த 2000 ரூபாய் மாற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யோகம், நிறைய பேர் அந்த டைம்லலாம் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஜாதகத்தில் வருது. அப்போ இந்த பாவகிரகங்களுடைய தன்மை இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு இப்படி ஒரு திடீரென்று வரக்கூடிய யோகம் ராகுவால தரப்படும். அதே மாதிரி இந்து லக்னம்னு சொல்லுவோம் நம்ம சாஸ்திரத்துல, இந்து லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு லக்னம் இருக்கு. இந்த இந்து லக்னத்துல இருந்து பர்டிகுலரா ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை, திடீர்னு ஒரு யோகத்தை வந்து தரக்கூடிய தன்மை என்பதை கொடுத்து விடுகிறது. ஸோ இதுக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சார்ட்டுக்கு பர்டிகுலரா அந்த இந்து லக்னம் வேலை செய்யும். அப்போ அந்த இந்து லக்னத்தில் கிரகம் இருக்குது, அந்த கிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதோட பீரியடும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டாப் நாச்சாக உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய யோகத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாக பணம் கிடைக்கிறது வேறு, ஆனால் திடீர்னு தர்றது வந்து பாவகிரகங்கள் மூலமாக தான் சாத்தியம். ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், ரொம்ப அதிகமான ஒரு பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு ஒன்று சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை பெறக்கூடிய யோகம். இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 6னா யாரு? உங்களோட எதிரி. 8ங்கிறது என்ன? உங்களுக்கு வரக்கூடிய அவமானம். 12ங்கிறது என்ன? விரயம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. இந்த 3 அதிபதிகளுமே தங்களுக்குள் மாறி அமர்ந்து கொள்வது விபரீத ராஜயோகம். அப்போ இந்த விபரீத ராஜயோகம்லாம் செயல்பட்டுச்சுன்னா திடீர்னு பணம் வந்து கொட்டும். இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்போ இப்படியெல்லாம் வர்ற பணத்தை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா அந்த பீரியட் முடியும் போது அதுவே வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கும், நல்ல பணம் கொடுக்கும். இப்போ இந்த குரு வக்ரம்ங்கிறது என்ன? கிட்டத்தட்ட குருங்கிறவர் ஒரு சுபகிரகம். அவர் வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் இருந்தார் அப்படின்னா அவரே வந்து வாழ்நாள் முழுவதும் தேவையான பணத்தை உங்களுக்கு தருவார். அப்போ அது வக்ரம் அடையும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பீரியடில் வரக்கூடிய சொத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்காவது வக்ரம் பெற்று குருதிசை நடத்துச்சுன்னா முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தப்பாக பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த திசையோட முடிவில் என்னென்ன இவங்க பேரில் இருக்கோ அதை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதே வந்து பாவகிரகமான செவ்வாயோ சனியோ வந்து வக்ரம் பெறலான்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த 2 கிரகங்களும் வக்ரம் பெற்று திசை நடத்தும் போது உங்களை வந்து ஒரு டாப் நாச்சான பொசிஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் வைக்கும். அப்போது நிறைய விதிகளும் இருக்குது, இதுக்கு விதி விலக்குகளும் இருக்குது. நான் சொன்ன அமைப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்களும் ஒரு திடீர்னு அம்பானி ஆகக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உயரத்திலிருந்து கீழே இறங்குறதுக்கான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய பேருக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இன்னைக்கு பணம் வந்துட்டு இருக்கு, இதே நிலையை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். பெரிய பெரிய பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த காலத்து ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நிறைய அமௌண்ட் வந்தால் கூட அதை செலவழிக்க பயப்படுவாங்க. பெரியவங்க கிட்டலாம் நான் கவனித்து பார்த்துருக்கேன். ஒரு டூர் போகலாங்க, காசி போகலாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பாப்பா படிச்சுட்டு இருக்குங்க, அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணுங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று சொல்லிட்டு தன்னுடைய சுகமான விஷயங்களை தடுத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எச்சரிக்கை உணர்வு. ஏன்னா இன்னைக்கு பணம் வந்துட்டு இருக்கு, இதே நிலை நமக்கு நீடிக்குமா அப்படிங்கிறத அவங்க தன்னுடைய மதிநுட்பத்தால் யோசிச்சு அவங்க நிறைய பணம் வந்தால் கூட அந்த காலகட்டத்திலே அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. பேரன் இப்போ இதுக்கு போயிட்டு இருக்கான், அது முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தள்ளி போடக்கூடிய நிகழ்வுகள். அப்போ சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இப்படி நடக்கும்? இந்த மாதிரி ஒரு திடீர்னு கீழே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி பணம் வரக்கூடிய யோகம் அப்படின்னு, அதே மாதிரி பாவகிரகங்கள் வந்து ஒரு சுபமான இடத்துல போய் உட்கார்றது, ஒரு ஜாதகருக்கு பணம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் போயிட்டு இவங்க உட்கார்றது, ஒரு 2ஆம் இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிரகங்கள் உட்கார்றது. 2ஆம் இடம் தான் உங்களுடைய வருமான கிரகம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். இங்கே போயிட்டு ராகு கேது உட்காருது அப்படின்னு வைங்களேன், கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிடுவீங்க. பண முதலீடுகளை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா அதுவே உங்களை வந்து என்ன பண்ணி விட்டுரும், கீழே போட்டுரும். உதாரணத்திற்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கட்டாய் தான் வரும். கேதுனா வெட்டக்கூடிய கிரகம். கட்டாயம்னா எப்படி? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் தரணும்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கணுமா? அவன் என்ன நல்லா தான் இருக்கா, மெதுவாக கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் சம்பளமே வாங்கினா கூட நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க,
அவருக்கு வந்து மேலே வரதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவருக்கு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க, உங்கள் இன்க்ரிமெண்ட்டாக கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே மனவேதனையாக இருக்கும். இதெல்லாம் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள். அது காரணம் என்ன? உங்கள் வாய் தான். நீங்கள் அங்கே பேசும்போது ஏதாவது வாய் விட்டுருவீங்க, அந்த இடத்துல கேத்துருக்கிறதுனால இப்படி பண்ணிடுவீங்க. அப்போ அதனால் கிடைக்கும். இதே 2ல் ராகு இருக்குதுன்னா அது எல்லாரையுமே மயக்கக்கூடிய ஒரு பேச்சு, ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி நினச்சி நிறைய இடங்களில் மாட்டிக்குவாங்க, ட்ராப் ஆகிடுவாங்க. இவங்கள்ட்ட தான் வந்து அதிகமான ஆசை இருக்கும். எப்படின்னா இவ்வளோ போட்டால் இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னும் போது அதில் போய் விழுந்துடுறது. ஸோ இப்படி ராகு கேதுக்கள் இந்த மாதிரியான அமைப்பில் வரும்போதுமே ஒரு 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ஒரு வருமான ஸ்தானம், குடும்பத்தினுடைய வருமானம். அந்த இடத்துல பாவகிரகம் உட்கார்றதும் சரி உங்களை வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் கொண்டு மாட்டிவிடும். முக்கியமாக அந்த கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் போது ரொம்ப தொந்தரவுகளை சந்திக்கிறீங்க. அதே மாதிரி லக்னத்தில் சுபமாக இருக்கக்கூடிய பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் போய் பாவ கிரகங்களோட வீட்லையோ இல்லை அந்த கிரக சம்பந்தம் பெறும்போதுமே இந்த அமைப்பை வந்து நிகழ்த்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் 2, 5, 8, 11 இந்த காம்பினேஷன் பணபரஸ்தானம்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்த பணபரஸ்தான அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ 2 கூடையவர் போய் 11ல் இருக்காரு, 11 கூடையவர் 2ல் இருக்காருன்னா எப்பயுமே பணம் வரும். குரு சுக்கிரன் இணைவு இருக்குது, எப்பயுமே பணம் வரும். இது கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ யாருக்கு இப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ கடகராசியில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கோ அங்கே மேலே குரு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் சனி இணைவு இதுவுமே வந்து எப்பயுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு யோகம். அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். பசங்களுக்கு இருக்குனாலும் சரி பொண்ணுங்களுக்கு இருக்குனாலும் சரி, இவங்களாம் ஒரு கடைக்குள்ளே போனாங்கன்னா அந்த கடையில் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சனி சுக்கிரன் இணைவு ஒரு நல்ல அது வந்து ஒரு யோகமாகவே கருதப்படுது. அதில் சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் சப்போர்ட். இப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு யோகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பாவ கிரகங்களோட பிடியில் இந்த யோகம் கிரகங்கள் மாட்டினாலுமே அவங்களுக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு அந்த ஒரு மேல நிலையிலேருந்து அப்படியே கீழே வரக்கூடிய, முக்கியமாக 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குரு பாதிக்கப்படுறது. குரு பகவான் தான் பெரிய பணத்திற்கு சொந்தக்காரர். அப்போ இந்த பெரும் பணம் கிரகமான குரு வந்து பாதிக்கப்படுறது, நீச வீட்டில் இருக்கிறது, அவங்களாம் வந்து முடிவெடுக்க முடியாமல் அந்த நான் சொன்னேன் இல்லையா, குரு வந்து வக்ரமாயி திசை நடத்துறாரு. அப்போ தசாபுத்தியினுடைய ஆரம்பத்தில் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க, நிறைய காசு வரும், சொத்து வாங்குவாங்க. அந்த தசாபுத்தியோட முடிவில் ஒன்றுமே இல்லாமல் வலிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இவங்கெல்லாம் ஒரே நாள்லேயே நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரக்கூடியதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னா அதை தகுந்த ஆலோசனையின்படி அதை கீப்பப் பண்ணிக்கணும். இப்போ நான் சில பேருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொன்னோம்னா, உங்கள் பேரில் இருக்க இந்த பீரியடில் இருக்க சொத்தை வந்து யார் பிடிக்குதோ அவங்க பேரில் மாற்றி வச்சுருங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் சில அழிவுகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு வந்து பரிகாரமாக கொடுத்துருவோம். ஒரு ஸ்டேபிளான இன்கம், ஒரு ஸ்டேபிளான வசதி என்றைக்குமே ஒருத்தங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன விஷயம் செய்யணும்? இப்போது நீங்கள் பொதுவாகவே வந்து வீட்டில் நிரந்தரமாக பணம் இருக்கணும், செல்வம் இருக்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கூட அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க அவங்க. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய் தோஷம்போம். ஆனால் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக வீட்டை மேலே கொண்டு வராங்க. அந்த வீட்டோட டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய தைரியம்னு சொல்லக்கூடிய கிரகம் வலுத்திருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு நாளாவது ஒன்றா சேர்ந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல வீட்டில் வந்து சாமி கும்பிடணும். இது வந்து நிறைய பேருக்கு சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் முடிந்த அளவு ஒரு வெள்ளிக்கிழமையாவது மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான ஒரு உணவு பதார்த்தமான ஒரு பால் பாயாசத்தையோ இல்லை ஒரு சின்ன ஒரு கல்கண்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு அந்த அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மல்லிகை பூவோ இல்லை ஒரு தாமரை பூவோ வச்சு ஒரு 108 போற்றி ஒரு வீட்டில் யாராவது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம சும்மா கூடையாவது உட்காந்துக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போதுமே ஒரு நல்ல ஒரு செல்வ வளர்த்து. இந்த இடத்துல 2 விஷயம் சைக்கலாஜிக்கலாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்றீங்க. நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மத வழிபாட்டு தலங்களில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு நிறைய வலிமை இருக்குது. அப்போது ஒன்றா ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தலையை பார்க்கும்போது உங்களுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி. ஒரு ஜாதகத்தில் குரு சனி இணைவு இருந்தால் அது பிரம்மஹத்திங்கிறோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அட் அ டைமில் 1000 தலை, 1,00,000 தலை, கோடி தலை எங்கே இருக்கும்? திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தில் இருக்கும். நிறைய திருக்கோயில்களில் தேரில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுது சாஸ்திரம். அப்போ அப்படி போகும்போது உங்களுக்கு நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது இல்லையா? அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமையாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பூஜை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கோயில்களுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போங்க. ஒரு நேரம் ஒன்றா உட்காந்து எல்லாரும் உணவு சாப்பிடுங்க. ஒருத்தர் ஓப்பனாக டிஸ்கஸ். இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னென்னா
நம்மளோட சேவிங்ஸை நம்மளே வச்சுக்கிறோம். வீட்டில் யாருமே ஓப்பனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ எதில் நீ இன்வெஸ்ட் பண்ண இப்படின்னு வீட்டில் யாருமே கேட்க போகிறது கிடையாது. என்ன சம்பளம் வருதுன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம இஷ்டத்துக்கு நிறைய செலவு பண்ணி இதில் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்பேரன்சி மெயின்டைன் பண்ணும்போதுமே நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப செல்வ வளம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க குபேரனுடைய வழிபாடையும் லக்ஷ்மி தேவியுடைய வழிபாடையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவ்யா, இத்தனை பரிகாரம் இத்தனை விஷயம் சொன்னோம். இதை விட சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குது. அது குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விரலையும் இப்படி ஒன்றா கூட்டி வைக்கிறோம் இல்லையா, இது வந்து குபேர முத்திரை. ஸோ நீங்கள் பூஜை பண்ணும்போதும் சரி, இல்லை மற்ற நேரங்களில் எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்கனாலும் இந்த குபேர முத்திரையை உங்கள் தியானத்தில் பயன்படுத்தும் போதுமே உங்களால் வந்து செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தகுந்த ஒரு நீங்கள் யோகா இந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா குபேர முத்திரையை வந்து நீங்கள் இதில் பார்த்துட்டு கூட எப்படி இந்த 5 விரலும் இப்படி ஒன்றா இருக்கணும் அப்படி சேர்த்து வச்சு நம்ம தியானத்தில் டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பழக்கும் போதுமே நமக்கு நிச்சயமாக இந்த பணவரவிற்குரிய அதிகரிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி. எப்பயுமே வந்து இந்த யோகா முத்ராஸில் உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடங்கள் வந்து தூண்டப்படுது. அப்போ அந்த இடங்களை தூண்டும் போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் வந்து கையில் பிசைஞ்செல்லாம் சாப்பிட்றதே கிடையாது, ஸ்பூன்ஸில் தான் சாப்பிட்றோம். ஸோ முக்கியமாக இந்த 5 விரலையுமே நம்ம அதை பயன்படுத்த தான் நிறைய நமக்கு ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். அப்போ இந்த குபேர முத்திரையை பயன்படுத்துறதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் கவ்யா. நிச்சயமாக எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் சொன்னீங்க மேம். ஏன்னா நிகழ்காலத்தில் எல்லாருடைய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பணம் தான். ஸோ அந்த பணம் நம்ம கையில் தங்குறதுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிடைக்கிறதுக்கும் என்ன ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம லாபம் அவங்களுக்கு பன்மடங்கா உயர்றதுக்கும் வீட்டில் செல்வ வளம் செழிப்பதற்கும் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி கவ்யா. பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.